அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த விஷயம் நம்ம ரேவதிக்கு தெரியக்கூடாதுன்னு சாமுண்டீஸ்வரி நினைச்சாங்களோ அந்த விஷயம் நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது கார்த்திக் தான் தன்னோட புருஷே அப்படின்னு நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ரேவதி அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் பெரிய குழப்பத்துல இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சாமுண்டீஸ்வரி நம்ம பொண்ணு இனிமேல் நம்மகிட்ட கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல அப்படின்னு இன்னொரு பக்கம் அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா வேற லெவல் தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கும் முன்னால ஃபேமிலி சீரியல் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடி கும்பல்ல இருந்து ஒரு டாக்டரோட பொண்ணை நம்ம ரேவதி காப்பாத்தாரு. அதுக்கடுத்து அந்த பொண்ணை கொண்டு வீட்டுல கொண்டு பத்திரமா ஒப்படைக்கிறாரு. அதாவது வாமா உன்னைய கூட நான் வீட்டுல விட்டுருந்தேன் அப்படின்னு. அதாவது பாத்தீங்கன்னா அங்க போன உடனே அந்த பொண்ணோட அம்மா கார்த்திக் நீங்களா அப்படின்னு சொன்னோடனே, எதுக்கு என் பொண்ணு நீங்க கூட்டு வரீங்க அப்படின்னு சொன்னோடனே, உங்க பொண்ணை ஒரு 5-6 பசங்க துரத்துனாங்க, நான் தான் காப்பாத்தி தான் வீட்டுல கொண்டு விட்டுறேம்மா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே, ஆமாமா இவர் மட்டும் வரலன்னா என் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி கார்த்திக், உங்க ஒய்ஃப் ரேவதி நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் கார்த்திக் போன உடனே அழுறாங்க. அப்ப எதுக்குமா அழுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. அதாவது இவர் ஒய்ஃபும் இவரும் சந்தோஷமா இருந்தாங்க. இவங்க பிரிவேக்கு காரணமே நான் தான். அதாவது இவங்க ஒய்ஃபுக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. சந்திரகலான்னு ஒருத்தி இவங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு என்ன சொன்னாங்க. நான் இப்ப அவங்கள பிரிச்சு வச்சுட்டேன். அதாவது இவர் தான் தன் புருஷன் அப்படின்னு அவர் பொண்டாட்டிக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, நான் இப்பவே உடனே ரேவதியை சந்திச்சு நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேமா, கார்த்திக் தான் உங்க புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போனாங்க. அதாவது ரேவதி உங்ககிட்ட பேசணும். அதாவது கார்த்திக் வேற யாரும் இல்ல, உங்களை தொட்டு தாலி கட்டின புருஷன். அதாவது உங்களுக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டு இதை சாதகமா பயன்படுத்தி உங்களை பிரிக்கிறதுக்கு உங்க அம்மாவும் உங்க சித்தியும் பிளான் பண்ணி 2 பேரும் செஞ்ச வேலைதான் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம ரேவதி அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூப்பரான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.